ஸோ ஹே கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா என் மேலே ஒரு கடுப்பு கோவத்தோட தான் இருப்பீங்க. ஏன்னா நம்ம சேனலில் வந்து இப்போ தான் ஸ்டார்டிங் சேனலே கிட்டத்தட்ட ஒரு 645 சப்ஸ்கிரைபர் தான் வச்சிருக்கோம். ஆனால் அதுக்கே நான் வந்து சரியாக வீடியோ போடல. 3 நாளைக்கு ஒரு 2 நாளைக்கு ஒரு தான் வீடியோ போட்டுருக்கேன். ஸோ நீங்கள் வந்து எல்லாருமே கமெண்ட்டில் வந்து கழுவி ஊற்றுறீங்க. சில பேர் வந்து வீடியோ போடுங்க ப்ரோன்னு சொல்லி ரெக்வஸ்ட்டாக கேட்குறீங்க. பட் உங்களை மாதிரி பர்சன்ஸ்க்குலாம் ஒரு முக்கியமான சொல்லிக்கிறேன். நான் வந்து இத்தனை நாள் வந்து ஜஸ்ட் இமேஜஸ் தான் போட்டுட்டு இருந்தேன், இந்த ஒரு வீடியோ அனிமே எல்லாமே. ஆனால் அதுக்கே 4வது எபிசோடில் சில இமேஜஸ்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு காப்பீட் கொடுத்துறாங்க. அதனால தான் நான் 4வது எபிசோடில் ஸோ அந்த இமேஜஸ்லாம் நீக்கிட்டு அதை வந்து பார்ட் 1 பார்ட் 2 பிரித்து போட்டுட்டு இருந்தேன். அந்த பார்ட் 2 பார்ட் 1 வந்து செம்ம கேவலமாக இருக்குது. வீடியோ வந்து ஆடியோ குவாலிட்டி வந்து ஸ்பீடாக இருக்குது. அதுவும் இல்லாமல் அது வந்து டபுள் ஜூம் இன் பண்ணி அதுக்கு மேலே இருக்க அந்த கைன் மாஸ்டரோட இதெல்லாம் மறைச்சு வேறு செஞ்சுட்டு இருந்தேன். ஸோ அது வந்து மொட்டமாக ஒரு மாதிரி கேவலமாக பண்ணிட்டேன். ஸோ ஆனால் இனிமேல்ட்டு அந்த மாதிரி பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு இருந்த எல்லா ஒர்க் டைம் ஷெடியூலுமே கம்ப்ளீட்டாக ஒரு அனலைஸ் பண்ணி எல்லாத்தையுமே ஓரம் தள்ளிட்டு இனிமேல்ட்டு நம்மளோட மெயின் ஜாபே யூடியூப் சேனல் தான். ஸோ அதனால் வாங்க வரலான்னு பேசிட்டு இருக்காம இன்னைக்கான வீடியோ குழப்பலாம். இனிமேல் டெய்லியும் வீடியோ வந்துடும். ஸோ இது உங்களை அனிமே வித்தாரும். நான் உங்கள் ராஜ். எபிசோட் 4ஓட பார்ட் 2 கண்டினியூஸில் தான் காமிக்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோ வந்து வேகமாக ஓடிட்டு வந்துட்டு இருக்கும்போது அந்த ஒரு டைமில் நம்ம ஹீரோயின் வந்து எதிர்பாராத நேரத்தில் குறுக்கால் வந்து கிராஸ் ஆகிடும். ஸோ நம்ம ஹீரோ வந்து தற்செயலாக அவங்க மேலே வந்து இடிச்சிருவாரு. ஸோ நம்ம ஹீரோயின் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி எந்த ஒரு அடியும் படலை, நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காத சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்க. நம்ம ஹீரோ வந்து சாரின்னு சொல்லிட்டு இருக்காரு. நான் ஏன் அந்த டீமுக்கு வரேன்னு சொல்லி நம்ம ஹீரோ லைட்டாக புலம் பறைக்கும் போது நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, பா நீ இந்த மாதிரிலாம் யோசிக்காத, நீ தான் அந்த டீமோட முக்கியமான பர்சன், முக்கியமான ரன்னர்னு சொல்லி ஹாஜி என்கிட்ட சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரிலாம் இது கில்ட்டாக ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல. ஸோ அந்த ஒரு டைமில் நம்ம ஹாஜி வந்து ஹே எல்லாரும் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோ மட்டும் தனி கூட்டு போயிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ இந்த ஒரு டைமில் ஹாஜி கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹாஜி அதாவது நம்ம ஹீரோ சொல்கிறார் என்னன்னா, என்ன எதுக்காக செலக்ட் பண்ணேன், நான் வந்து ஒரு திருடன், என்ன வந்து இதுக்காக செலக்ட் பண்ணேன். ஸோ எனக்கு வந்து இந்த ஓரத்திலே பிடிக்கல, எனக்கு வந்து சுத்தமாக இன்ட்ரெஸ்ட். நம்ம ஹீரோ வந்து புலம்ப நம்ம ஹாஜி வந்து அந்த ஒரு டைமில் ஒரு முக்கியமான சொல்கிறாரு, நீ எப்பா ஹீரோ குரஹாரா, நீ வந்து இப்போ வந்து தனியாக இருக்க. ஸோ நீ வந்து தனியாக இருக்கிறதுனால தான் உனக்கு வந்து அந்த மாதிரி தோணுது. நீ வந்து நம்ம டீம் கூட ஒன்றிணைஞ்சு ஓடிப்பார், உனக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக இது வரணும் யோசிக்க. நம்ம ஹீரோ தன்னோட ஃப்ளாஷ்பேக் அதாவது அவர் இதுக்கு முன்னாடி அத்லட் சின்ன வயசில் ஓடணும் அந்த ஒரு டைமிங் யோசிச்சு பார்க்குறாரு. பட் என்ன இருந்தாலுமே நம்ம ஹீரோக்கு வந்து இன்னும் ஹாஜி மேலே முழுசாக நம்பிக்கை வரல. ஸோ நம்ம ஹாஜி என்ன சொல்றாருன்னா, தம்பி நீ வந்து டீம்ல வந்து ஒன்றியில் நின்னோம். ஸோ நீ நம்ம டீம் கூட ஒன்றிணைஞ்சுன்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட ஒரு சின்ன அட்வைஸ் போட்டு போவ. ஸோ இந்த இடத்துல இருந்து அடுத்த மறுநாள் கலந்து காமிக்கிறாங்க. நம்ம சாதுவான பையன் வந்து புதுசா ஒரு ஷூ வாங்கிட்டான் போல. ஸோ அதை வச்சு கொஞ்சம் பெருமை பித்திக்கிற மாதிரி நம்ம மூசா கிட்ட வந்து, தம்பி நீங்க பாரு புதுசா ஷூ வாங்கினா தான் வந்து ஒன்னாலையும் ரன்னிங்ல வந்து பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியும்னு சொல்ல, அதாவது சீன் பரமெல்லாம் சொல்ல கொஞ்சம் சாதுவா தான் சொல்றாரு. ஸோ மூசா கிட்ட ஏன் இந்த ஷூ லைன் பண்ணு கேட்க, நம்ம சாதுவான பையனும் ஆமா ஷூ இருந்தால் தான் நம்மளால ஓட முடியும் ஒழுங்கா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஸோ அதுக்கடுத்து வெளியே வந்து பார்த்தா மீதி எல்லாருமே வார்ம் அப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு டைம்ல நம்ம ஹாஜி வந்து எல்லாரையும் கூட்டு வச்சு ஒரு முக்கியமான விஷயம் சொல்றாரு. ஸோ அது என்ன முக்கியமான விஷயம் கேட்டிங்கன்னா, நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ரன்னர்ஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஒரு டைமிங்லேருந்து அந்த ஒரு டைமிங்க்கு போவாங்க பார்த்தீங்களா? அதாவது நம்ம ஹீரோ வந்து எந்த ஒரு தூரத்தை வரானோ அந்த ஒரு தூரத்துக்கான டைமிங் வந்து நோட் பண்ண போறாங்க. ஸோ அதனால அவங்க காலங்கத்தில் 5 மணிக்கெல்லாம் போய் அந்த ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க எப்போ ஓட ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா 6 மணிக்கு எல்லாம் ஓட ஸ்டார்ட் பண்ணீங்கன்றதால நான் வந்து இந்த டைம்ல 6 மணிக்கு உங்களை ஓட வைப்பேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால நீங்க எல்லாம் ரெடியா நில்லுங்க, இந்த ஒரு இடத்துல இருந்து ஓட ஆரம்பிக்க போறீங்க. ஸோ அவங்க வந்து அந்த ஒரு இடத்துல வந்து டைமிங் கால்குலேட் பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்க அந்த இடத்துல ஹீரோயின் வந்து இதுல நின்று வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்க அந்த ரீச் ஆகிற டைமிங் வந்து எவ்வளவு இருக்குதோ அதுதான் உங்களுடைய ரன்னிங் டைம் சொல்ல. ஸோ இதை கேட்டு ட்வின்ஸ் கொஞ்சம் ஆர்வமா வந்து ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்கா. ஸோ அந்த ஒரு டைம்ல சாதுவ அப்ப வந்து, தம்பி ட்வின்ஸே நீங்க வந்து ஒழுங்கா ஓடனா உங்களுக்கு ஷூ இருக்கணும்ப்பா, ஷூ இருந்தா தான் உங்களால ஒழுங்கா ஓட முடியும்னு சொல்லி தான் புது ஷூ வாங்கினதை மென்ஷன் பண்றாரு இந்த ஒரு இடத்துல. ஸோ இதை கேட்ட மூசாவும் கன்னடிக்காரன்ட்ட, இவன் பாத்தியா இல்லாத போல ஒரு ஷூ வாங்கிட்டு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி பேசிட்டு இருக்க. ஸோ அந்த ஒரு டைம்ல நம்ம ஆச்சு எல்லாரும் டைம் அப் ஆகுது. ஸோ நீங்க எல்லாரும் ஓட ரெடியான்னு கேட்க எல்லாரும் அவங்க பொசிஷன்ல நின்றுட்டு ஓடத்துக்கு ரெடியா இருக்காங்க. ஸோ ஓட ஆரம்பிச்ச உடனே எல்லாரும் நல்லா தான் ஓடிட்டு இருக்காங்க. என்னதான் நம்ம ட்வின்ஸ் ஃபர்ஸ்ட் ஓடினாலும் அவங்களுக்கு முன்னாடி ரொம்பவுமே தூரத்துல நம்ம ஹீரோ வந்து ஓடிட்டு இருக்கான். ஸோ என்னதான் நம்ம ஹீரோவை பார்த்து கொஞ்சம் அவங்க லைட்டாக டென்ஷன் ஆனாலும் அந்த ஒரு டைமில் நம்ம ஹாஜி வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறாரு, நீங்கள் எல்லாம் வந்து உங்களுடைய ரன்னிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, அதாவது உங்களுடைய ரன்னிங்கில் ஃபோக்கஸ் வைங்க, மற்றவங்களை பற்றி யோசிக்காதீங்கன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம பிரின்ஸ் கிட்ட மோட்டிவேட் பண்ணி அதாவது போட்டு தர ஆரம்பிக்கிறாரு. ஸோ பேசி பிரின்ஸ் நீ என்ன நினச்சிட்டு இருக்கா, ஒரு மாங்கா கேரக்டர் ஒன்று இமேஜின் பண்ணி பாரு, மாங்கால எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பிரின்ஸ் கிட்ட அவர் அட்வைஸை போட்டு தரல. ஸோ வழக்கம் போல எல்லார் கண்ணுக்கும் தெரிற மாதிரி நம்ம ஹாஜி வந்து ஒரு கடவுள் மாதிரி நம்ம பிரின்ஸ் கண்ணுக்கும் தெரிய. ஸோ இந்த ஒரு இடத்துல அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோ ஓடி வந்து அந்த ஒரு டைமிங் கால்குலேஷன் எடுத்து தான் காமிக்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோ ஓடி வந்து நம்ம ஹீரோயின் ரெடியாக தம்பி குரஹாரா நீ வந்துட்டு உன்னோட டைமிங் வந்து 15 நிமிஷம் 54 செகண்ட் சொல்ல. ஸோ இந்த ஒரு டைமிங்ல பேக்ரவுண்ட்ல இருந்து ஒரு கேரக்டரோட வாய்ஸ், என்னப்பா தம்பி நீ ஸ்லோவா ஆயிட்டியான்னு சொல்லி ஒரு குரல், யாரான்னு பார்த்தா அந்த சிவப்பு மண்டைக்காரன். ஸோ அவன் வந்து நம்ம ஹீரோ கிட்ட என்னப்பா நீ ஸ்லோவா ஆயிட்ட, ஆமா நேற்று பார்த்த அந்த உங்க கூட இருந்தவங்களாம் யாருன்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட திரும்பவும் பிரச்சனை பண்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறான். ஸோ நம்ம ஹீரோயினும் வந்து யாருன்னு சொல்லி கேட்க, நீங்க யார் இவனோட கோச்சன் கேட்க, இல்ல நான் வந்து இவங்களோட மேனேஜர் அப்படின்னு சொல்லி கையெழுத்து வைக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு டைம்ல திரும்பவும் நம்ம சிவப்பு மண்டைக்காரன் ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்க, நம்ம ஹீரோ கிட்ட என்ன மாதிரி கேள்வி கேட்கறாங்கன்னா, நீ என்னப்பா திரும்ப இந்த டீம் கூட வர ஆரம்பிச்சிட்ட, உன்னோட பழைய டீமை கம்பேர் பண்ணும்போது இவங்க ஒண்ணுமே கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா போன பார்ட் ஒன்லேயே நீங்க பார்த்திருப்பீங்க, சிவப்பு மண்டைக்காரனும் நம்ம ஹீரோவும் ஒரே டீம்ல இந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ இந்த ஒரு டைம்ல இவன் ஒரு வார்த்தையை சொல்ல, என்னடான்னு கேட்டீங்கன்னா நம்ம சிவப்பு மண்டைக்காரன் என்ன நீ திரும்ப உன்னோட ஃப்ரெண்ட் அடிக்க போறேன்னு சொல்லி கேட்க, இதை கேட்ட ஹீரோயின் ஒரு மாதிரி பாக்குறாங்க. ஸோ அந்த ஒரு டைமிங்ல தான் இவங்க எல்லாரும் மீதி இருந்த எல்லாருமே ஓடி வந்துறாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் திரும்பி அவங்களோட டைமிங் கால்குலேட் பண்ண எல்லாரும் வந்து மூச்சு வாங்க உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாரையும் நம்ம ஹீரோவும் பாக்குறாரு, நம்ம ஹீரோவும் பாக்குறான், அந்த சிவப்பு மண்டைக்காரனும் பாக்குறான். ஸோ இந்த ஒரு டைம்ல பேக்ரவுண்ட்ல ஒரு வாய்ஸ் கேக்குது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய பிரின்ஸ் இருக்காரு பாத்தீங்களா, அவரை நம்ம ஹாஜி வந்து மோட்டிவேட் பண்ணி, அதாவது அந்த இடத்துல ஆரம்பிச்சு இந்த இடம் வரைக்குமே ஓடு 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 ஓடுன்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணியே கூட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ இந்த ஒரு டைம்ல மீதி எல்லாருமே வந்து எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இது யாரும் சிவப்பு மண்டைக்கார பையன் புதுசா இருக்கான், நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க.
நம்ம பிரின்ஸும் கிட்டத்தட்ட நாக்கு தள்ளி ஓட முடியாத நிலைமையில கிட்ட ஓடிட்டு வந்துட்டு இருக்கும்போது நம்மளுடைய ஹாஜி என்ன பண்றாருன்னா தன்னோட லெஃப்ட் ஹேண்ட்ல ஒரே தள்ளு நம்ம பிரின்ஸ் அப்படியே ஃபிளையிங்லேயே போய் அந்த டைமிங் கிராஸ் பண்ண நம்ம பிரின்ஸோட டைமிங் என்னன்னு கேட்டீங்கன்னா அதாவது அந்த 10 கிலோமீட்டர் 34 நிமிஷம் 59 செகண்ட் கிரியேட் பண்ணிருக்காரு. ஸோ இந்த ஒரு டைம்ல நம்ம ஹாஜி வெல்டன் பிரின்ஸ் நீ வந்து 35 நிமிஷமா ஓடுறத இன்னைக்கு 34 நிமிஷம் ஓடிருக்க. ஸோ அதாவது நம்ம பிரின்ஸ் வழக்கம் போல ஒரு செகண்ட் தான் முன்னாடி ஓடி வந்திருக்கான். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க அந்த சிவப்பு மண்டைக்காரன் இதெல்லாம் ஒரு டீமான்னு சொல்லி கலாச்சிட்டு சிரிச்சிட்டு இருக்கா. ஸோ அந்த ஒரு டைம்ல நம்ம ஹாஜி வந்து இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. தம்பி நீ யாருப்பா நான் வந்து அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஸோ நம்ம ஹாஜி வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாரு. நான் வந்து இவங்க கூட வந்து ஓட போகிற ஒரு மெம்பர். ஸோ இதனால நம்ம ஹாஜி வந்து நான் வந்து கோச்சாக தான் நினச்சிட்டு இருக்கேன். நீங்களும் அப்படி தான் நினச்சிட்டு இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் நம்ம ஹாஜியுமே இந்த 10 பேர் ஓடக்கூடிய ஒரு பர்சன் தான். ஸோ இந்த மாதிரி சொல்லி இன்ட்ரடியூஸ் ஆகிக்க நம்ம சிவப்பு மண்டைக்காரன் அவன் என்ன சொல்றான்னா நான் வந்து டோக்கியோ யூனிவர்சிட்டியை சேர்ந்த ஒரு ரன்னர் நானும் ரன்னிங் ஓடுன்னு சொல்ல. ஸோ நம்ம ஹாஜி வந்து இந்த ஒரு டைமில் ஒரு முக்கியமாக சொல்றாரு. ஸோ நாமளும் அப்போ நீங்களும் ஒரு ரன்னரா நம்ம 2 பேருமே அப்போ ட்ராக்ல மீட் பண்ண போறோம்னு சொல்ல. இதை கேட்ட சிவப்பு மண்டைக்காரனுக்கு ஒண்ணுமே புரியல. அதாவது ஆமா நம்ம ஹாஜின் தெளிவா சொல்றாரு. நாங்க எல்லாருமே ஹாக்கினோ ஐடன்ல ஓட போறோம்னு சொன்ன உடனே இவங்க எல்லாரும் நம்ம டீம் எல்லாருமே கடுப்பாயிடுச்சு. ஏன்டா இவனை யாராச்சும் நிறுத்துங்கடான்னு சொல்ல. ஸோ இந்த ஒரு வேர்டை கேட்ட உடனே சிவப்பு மண்டைக்காரனுக்கு சரியான டென்ஷன் ஆகுது. நம்ம ஹீரோவை பார்த்து என்ன குறஹாரா நீ திரும்ப ஓட போறேன்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோவும் கையை முடிட்டு இவன் அடிக்கலாம்னு நினைக்கும் போது நம்ம ஹீரோனுக்கு வந்து இந்த இடத்துல சண்டை வரும்போது லைட்டா பயமா இருக்குது. ஸோ அந்த ஒரு டைம்ல நம்ம ஹீரோனை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக ட்வின்ஸ் 2 பேர் அவங்க முன்னாடி நின்று எந்த சண்டை வந்தாலும் உன்னை நான் ப்ரொடெக்ட் பண்ண சொல்ல. இதை கேட்ட ஹீரோயின்கா அவங்களுக்கும் லைட்டா வந்து கொஞ்சம் வெக்க வர ஆரம்பிக்குது. ஸோ இந்த ஒரு டைம்ல அந்த சண்டை தான் திரும்ப காமிக்கிறாங்க. நம்ம சிவப்பு மண்டைக்காரன் ஹீரோ கிட்ட கத்திக்கிட்டே கேட்கறான் நீ திரும்ப ரன்னிங் ஓட போறியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அதுவும் இதெல்லாம் ஒரு டீமா இந்த மாதிரி ஒரு மொட்டமான பிளேஸ் இவங்களாம் ஓடுறதும் பழைய டீம் கூட லாய்க்கில் இவங்க கூட ஓட போறேன்னு சொன்னேன். இதை கேட்ட நம்ம டீம் கொஞ்சம் போகுது. ஸோ அந்த ஒரு டைம்லிங்கில் பேக்ரவுண்ட்ல இருந்து ஒரு பயங்கரமான வாய்ஸ் ஒரு மோட்டிவேஷனான வாய்ஸ் எங்களுக்கு ஓட தெரியாது எங்களால் ஓட முடியாது தான். பட் என்னதான் இருந்தாலும் நாங்கள் எல்லாம் ஒரே டீம். இதை சுற்றி இருக்காங்களே இவங்களாம் என் ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. இருந்தாலும் இவங்களுக்காக நான் ஓடுறேன். ஏன்னா எனக்கு வந்து இந்த ஓடத்தை வந்து பிடிச்சிருக்குது. எங்களுடைய ஹாஜி இருக்காது எங்களுக்கு இப்போ ஓடணும். நீ என்ன நினைச்சாலும் சரி நான் வந்து ஓடியே தீருவேன். நாங்கள் ஒன்னா தான் ஓடுவோம். ஹாக்கி ரைடர்ல ஒன்னா தான் ஓடுவோம்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அதை சொல்றது யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ சொல்லிட்டு இந்த மாதிரி மோட்டிவேஷனாக ஸ்பீச் கொடுக்கும்போது நம்ம ஹீரோக்கும் கொஞ்சம் கொஞ்சமா மைண்ட் வந்து மாற ஆரம்பிக்குது. அந்த ஒரு டைம்ல நம்ம பிரின்ஸ் வந்து மயங்கி விழுந்துறான். சோ இதை கேட்ட ஹாஜியோ சரி ஓகே இவனும் ஃபார்முக்கு வந்துட்டான்னு சொல்லி ஹாஜி புரிஞ்சுட்டு அந்த ஒரு டைம்ல இவர் பேச ஆரம்பிக்கிறாரு. ஆமா நீ இத்தனை நாள் ஹீரோவை எப்படி பாத்தியோ அதாவது அவன் சின்ன வயசுல எத்தனை நிமிஷத்துல பாத்தியோ அதை விட ஸ்பீடாவே நம்ம ஹாஜி அதாவது நம்ம ஹீரோ வந்து ஓடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட ஷோல்டர்ல கையை போட்டு தம்பி நம்ம ஒன்னா போலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து இழுத்துட்டு போயிட்டு இருக்காரு. சோ அந்த ஒரு டைமிங்ல இந்த சோப்பு மண்டக்காரன் இவனுங்களாம் எப்படி ஓட போறான்ற ஒரு டென்ஷன்ல இந்த ஒரு இடத்த விட்டு ஓட ஆரம்பிக்கிறான். ஸோ சிவப்பு மண்டக்காரன் ஒரு மாதிரி டென்ஷன்லேயே இந்த இடத்த விட்டு ஓடிட்டு இருக்க. ஸோ அந்த ஒரு டைம்ல நம்ம ஹீரோ வந்து சாக்கிக்கி அதாவது சாக்கிக்கின்றத இந்த சிவப்பு மண்டக்காரனோட பேர் போல சாக்கிக்கி நாங்களும் வந்து நிச்சயமா ரேஸ்ல ஓடுவோம்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அவங்க கிட்ட சேலஞ்ச் பண்ண. இதை கேட்ட உடனே அவனுக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுது. ஏன்னா நம்ம ஹீரோ வந்து இவனோட வந்து பல மடங்கு ஃபாஸ்ட் ரன்னர். இவன் வந்து நம்ம ஹீரோக்கு வந்து அதாவது நம்ம சாக்கிக்கு வந்து பிரச்சனை வந்து சொல்லி வச்சிட்டு இருக்கான். ஸோ இதை கேட்ட சாக்கிக்கும் வாயடிச்சு போயிட்டு அந்த ஒரு இடத்துல எதுவுமே பேசாம நிக்காம ஓடிட்டு இருக்க. ஸோ இந்த ஒரு டைம்ல நம்ம சீனியரும் மொரடனும் வந்து என்னப்பா நீ தைரியமா சேலஞ்ச் பண்ற நம்ம வார் கூப்பிடுறேன்னு சொல்லி கேட்க. இல்ல நான் வாருக்கெல்லாம் கூப்பிடல நம்ம ஹீரோ சொல்றாரு. அதாவது என்னன்னா இந்த மாதிரி பேசுறது அதாவது ரன்னிங் காம்படிஷன் கூப்பிடத்தான் வார்னு சொல்ல. இதை கேட்ட மூசாவும் பா ஹீரோ நீ உண்மையிலே வேற லெவலில் பேசுற அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் ஆவ. நம்ம ட்வின்ஸ் ஆமா நம்ம எல்லாரும் ஓட போறோம்னு சொல்லி இந்த ஒரு டைம்ல மோட்டிவேட் ஆரம்பிக்கிறாரு. ஸோ இந்த ஒரு டைம்ல நம்ம ஹாஜி வந்து டீம் எல்லாரும் வாங்க டைம் வந்து சாப்பிட போலாம்னு சொல்லி கூப்பிட. ஸோ அந்த ஒரு டைம்ல நம்ம டீம்னு மென்ஷன் பண்ண உடனே நம்ம ஹீரோ வந்து அவங்க டீமை பாக்குறாரு. நம்ம ஹீரோவோட டீம் எல்லாருமே வந்து ஒன்னா ஒற்றுமையா இருக்க மாதிரி தெரியுது. ஸோ நம்ம ஹீரோவும் இந்த ஒரு எபிசோட்ல தான் நம்ம டீம் கூட அட்டாச் ஆகிற மாதிரி அவரோட ஃபுட்ஸை வந்து இவங்க கூட ஒன்னா எடுத்து வைக்கிறாரு. ஸோ இதுல இருந்து என்ன தெரியும்னா சிம்பாலிக்கா நம்ம ஹீரோ வந்து இப்போ ஒன்னா ஆயிட்டான்றது வந்து காமிக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு டைம்ல இந்த ஒரு எபிசோடையும் இதே இடத்துல எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.